Hi, welcome to Elegant Entrepreneurship Video Series. யாருக்கானது இந்த ஷோ? எதுக்காக இந்த வீடியோ சீரிஸ்? என்னென்ன காரணங்களுக்காக நீங்க இந்த வீடியோக்களை பார்க்கலாம்? பதில் ரொம்ப சிம்பிள். சில புதிய யோசனைகளை ஏற்றத்துக்கு நீங்களே ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டியா இருக்கலாம், இல்லை ஒரு என்டர்பிரினரா, சின்ன பிஸ்னஸ் பர்சனலா, இல்லை நான் அடுத்த பிஸ்னஸ் மீட்டிங்ல ஷேர் பண்ண சில நல்ல ஐடியாஸை தேடுறவரா கூட நீங்க இருக்கலாம். இந்த வீடியோ சீரிஸ் உங்களோட அந்த நோக்கங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உதவும். எல்லாத்துக்கும் மேல மார்க்கெட்டிங்கிறது வந்து ப்ராஃபிட்டபிள் எக்ஸ்சேஞ்சஸை கிரியேட் பண்றது, எல்லாத்துக்கும் மேல ப்ராஃபிட்டபிள் எக்ஸ்சேஞ்சஸை கிரியேட் பண்றது, அந்த எக்ஸ்சேஞ்சஸ் ரெண்டு தரப்புக்கும் லாபகரமா இருக்கணும் இல்லையா? இந்த ஃபேர் ட்ரேடு எப்பவுமே ரெண்டு தரப்புலையும் சிறந்ததாக. இல்லைன்னா மக்கள் எதுக்காக வர்த்தகம் செய்யணும்? திரும்ப வராத உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸுகளை, தயாரிப்புகளை மீண்டும் திரும்ப வர உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு நீங்க கொடுக்குறீங்க. மார்க்கெட்டிங்ல பேசிக் கான்செப்ட்ல ஒன்று கஸ்டமர் சென்ட்ராலிட்டி, அதாவது உங்களுடைய வாடிக்கையாளரை மையப்படுத்துறது. மார்க்கெட்டிங்ல ஒரு கேள்வியுமே கஸ்டமர் நீட்ஸை பார்க்குறது தான். அதுக்காக நீங்க வந்து ஒரு தன்னலமற்ற சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த வீடியோ சீரீஸ்ல நான் சொல்ற பெரும்பாலான ஐடியாஸ் வந்து உங்க எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழிகளை உங்களுக்கு கொடுக்கும். அதிக லாபம் ஈட்டக்கூடியதாக கூட இருக்கலாம். மார்க்கெட்டிங் இதை விட அதிகமா போற விஷயம். ஸோ எம்ப்ளாயருக்குள்ள எக்ஸ்சேஞ்சை ஹேண்டில் பண்றது மூலமா ஒரு நல்ல ஒர்க்கிங் என்வாயரன்மெண்ட்டை உருவாக்குறதுலையும் மார்க்கெட்டிங்குக்கு பெரிய ரோல் இருக்கு. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில எம்ப்ளாயீஸ் தான், அதாவது வேலை பண்றவங்க தான் ரொம்ப முக்கியமான அங்கம். அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல சமையல்காரர் அண்ட் வெயிட்டர், ஹேர் சலூன்ல பாத்தீங்கன்னா இருக்கிற ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் பிளஸ் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க வந்து ஃபிட் இன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ சீரீஸ்ல சொல்ற சில ஐடியாஸ் இன்டர்னல் மார்க்கெட்டிங் பத்தியதாகவும் இருக்கும். அதாவது உங்களுடைய ஒர்க்கர்ஸ் ரீட்டைன் பண்றது, மோட்டிவேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த வீடியோ சீரீஸ் வந்து ஒரு மார்க்கெட்டிங் புக் மாதிரி கிடையாது. ஒரு மார்க்கெட்டரா நீங்க அப்படி நிறைய புக்ஸ் நீங்க படிச்சிருக்கலாம். சொல்ல போனா இங்க ரொம்ப குறைவான தியரிஸ் தான் இருக்கு. பிராக்டிக்கலான விஷயங்களை தான், சில ஐடியாஸுகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எலிகண்ட் என்டர்பிரினர்ஷிப், ஸோ நாம் எப்பவுமே பேசுற மாதிரி இந்த வீடியோ சீரீஸோடைய நோக்கம் எலிகண்ட் என்டர்பிரினர்ஷிப் தான். மார்க்கெட்டிங்குக்கான ஸ்னாப்ஷாட்டோட ஒரு காம்பினேஷனை உங்களுக்கு கொடுக்கறது தான். எலிகண்ட் என்டர்பிரினர்ஷிப்போட டேக் பண்ணி கொடுக்கறது தான். ஸோ ஐடியாஸ் எல்லாமே உண்மையான கம்பெனிஸ்லேருந்து ஷேர் பண்ற ஐடியாஸ். சிலது வந்து பெரிய கம்பெனியா இருக்கும், இல்லை சிலது சின்ன கம்பெனியா இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம்பெனியா இருக்கும், சிலது வந்து பிசிக்கல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஐடியாஸை ஃபுல்லா எடுத்து உங்களுடைய சொந்த பிசினஸ்ல அப்ளை பண்ண முடியும், ஆல்டர்னேட் பண்ணி மாற்றி அமைச்சுக்க முடியும். இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு கிரியேட்டிவ் அப்ரோச் வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஐடியாஸ் விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து உங்களுடைய சொந்த ஐடியாஸை தூண்டக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு இந்த வீடியோ சீரீஸ்ல. இந்த ஐடியாஸ்கள் பெரும்பாலும் அந்தந்த கம்பெனியோடைய வெப்சைட்ல இருந்து, பப்ளிஷ்டு சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து, அப்புறம் இன்னும் சிலது கேசஸ் எங்களோட பர்சனல் அனுபவத்துல வந்து அதெல்லாம் தான் காம்பினேஷனா உங்களுக்கு இந்த வீடியோ சீரீஸ்ல எக்ஸாம்பிளா நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்க கண்களை திறந்து வச்சிருந்தா உங்களை சுத்தியுமே ஒரு நுட்பமான மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். நீங்களே ஒரு வினரா இருப்பதற்கு ஒரு கிரியேட்டிவ் அப்ரோச் மட்டுமே தேவை. அல்டிமேட்டா நல்ல மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து கிரியேட்டிவா இருக்கிறது தான். ஸோ சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸ் அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் இருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காகத்தான் தனக்கான தனித்துவமான ஒரு யூஎஸ்பியை உருவாக்குறாங்க. யூஎஸ்பிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எதுவா இருந்தாலுமே இம்ப்ரூவ்டு லெவல் ஆஃப் சர்வீசஸ், அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா யார் எதை விற்பனை பண்றதா இருந்தாலும் ஒண்ணுதான். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொண்ட ஒரு ரீட்டைலர், நுட்பமா கவனிங்க, எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கொண்ட ஒரு ரீட்டைலர்
ஒரு நல்ல கடையை கொண்ட கஸ்டமரை அட்டென்டிவா பார்க்கிற குணம் இருக்கிற இன்னொரு ரீட்டைலருக்கு ஒரு வலுவான போட்டியை உருவாக்க முடியும். அந்த வலுவான போட்டி நன்மையை கொடுக்கும். ஐடியாஸை டைரக்டா காப்பி அடிக்கிறது ஜெனரலா ஒரு நல்ல யோசனை கிடையாது. ஆனா வேற ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து அதை அடாப்ட் பண்றது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஸோ பல கம்பெனிஸ் பண்ற ஒரு பொதுவான மிஸ்டேக் என்னன்னா எல்லாரையுமே ப்ளீஸ் பண்ண முயற்சிக்கிறது. ஸோ மிகப்பெரிய நிறுவனங்களை தவிர மற்ற எல்லாத்துக்குமே இது இம்பாசிபிள் தான். இன்ஃபேக்ட் பெரிய கம்பெனிஸ் கூட நிறைய சப்டிவிஷன்ஸா பிரிச்சு தான் இதை பண்றாங்க. ஸோ அதனால இந்த சீரீஸ்ல சொல்ற எல்லா ஐடியாஸையும் நீங்க ஏத்துக்க முடியாது. நீங்க கொஞ்சம் செலக்டிவா இருக்கும். ஏன்னா சில ஐடியாஸ் உங்க இண்டஸ்ட்ரி அல்லது உங்க தனிப்பட்ட இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு பொருந்தாது. ஸ்மால் டு மீடியம் சைஸ் நிறுவனங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் தான் முன்னோக்கி போறதுக்கான வழி. ஆனா ஸ்பெஷலைசேஷன் ப்ராடக்ட்ல இல்ல, கஸ்டமர்ஸ் கிட்ட வைங்க. கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு பணத்தை வரவழைக்கிறாங்க, ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பணத்தை செலவழிக்கிறது. ஸோ கஸ்டமர்ஸ் வரவு, ப்ராடக்ட் செலவு. ஸோ கஸ்டமர் நீட்ஸ்ல கவனம் செலுத்துங்க. ஏன்னா இறுதியில வாடிக்கையாளர்கள் இல்லாமல் எந்த வணிகமும் இல்லை. ஸோ வித்தவுட் கஸ்டமர்ஸ் தேர் இஸ் நோ பிசினஸ். ஸ்டாக், பிரிமைஸ் இதெல்லாம் கூட தேவைதான் அப்படிங்கிறது உண்மைதான். இதெல்லாம் கஸ்டமர்ஸை விட ஈஸியா கிடைச்சிடலாம். எல்லாத்துக்கும் மேல பிசினஸ்ல இருக்கிற எல்லாருமே கஸ்டமர்ஸ தன்னுடைய கடினமான உழைப்பால சம்பாதிச்ச பணத்தை அவங்க கிட்ட இருந்து பெறறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இந்த வீடியோ சீரிஸை நிறைய கஸ்டமர்ஸை பெறறதுக்கும் அவங்கள நீண்ட காலம் நீங்க ரீட்டைன் பண்ண வச்சிருப்பதற்கும், குறிப்பா அவங்களுக்கு நீங்க மீண்டும் மீண்டும் அதிகமா சேல்ஸ் பண்றதுக்கும் நான் சொல்ற இந்த சில பல ஐடியாஸ், உதாரணங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதெல்லாம் கன்சிஸ்டன்டா பண்ற நிறுவனங்களை பார்க்கும்போது, அந்த முதலாளிகளை பார்க்கும்போது இவர் ஒரு எலிகன்ட் ஆண்டர்பிரினர் கஸ்டமர்ஸ் முடிவு பண்றாங்க. அந்த எலிகன்ட் என்டர்பிரினர்ஷிப்பை பத்தி தான் நான் ஒரு வீடியோலையும் பேச போறேன். இன்னும் எக்ஸ்க்ளூசிவான கேம்பெயின்ஸுக்கும் உங்க பிராண்டிங், பிசினஸ் ப்ராஃபிட்ஸுக்கும் என்னுடைய கைடன்ஸ் வேணும்னு நீங்க நினைச்சா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நாம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் மித்ரன் ஸ்ரீராம், ஜேர்னலிஸ்ட், கான்டென்ட் ஆர்கிடெக்ட். என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நாம பேசலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். பை.